குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் தென்காசி டிஸ்ட்ரிக்ஸ் 2023 அதில் 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 7 கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 15th question, if n of p of a is equal to 256, then find n of a. ஸோ n of p of a கொடுத்து n of a கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா n of p of aல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 வச்சு பண்ணலாமா? கண்டிப்பாக 2 பவர் n தான் வரணும். கொடுத்துருக்கிற நம்பர் மேக்ஸிமம் 2ஆல் கடைசி ஸ்டெப் வரைக்கும் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16. அப்புறம் 2 வச்சு பண்ணலாமா? 6 2s are 12, 4 2s are 8. Again 2, 32. Again 2. 1 2 is 2, 6 2s are 12. Again 2, 8. Again 2, 4 கிடைக்கும். 2 வச்சு பண்ணோன்னா 2. எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 2 பவர் 8 இஸ் த ஆன்சர். ஸோ இது 2 பவர் n கூட கம்பேர் பண்ணணும். இப்போ பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் வேல்யூ சேவ். ஸோ என்னோட வேல்யூ வந்து 8. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 8. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் 8. நீங்கள் 256 டிவைட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16, ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, ஏ செட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, பி அப்படிங்கிற செட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ கேட்டுட்டாலே ரெண்டுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை முதல்ல கட் பண்ணுங்கள். 2 2 இருக்குது, அப்புறம் 14 14 ரெண்டு பக்கமும் இருக்குது. ரெண்டு பக்கமும் வேறு காமன் எலமெண்ட்ஸ் இல்லை இல்லையா? இப்போ ஏ மைனஸ் பி என்ன செய்யணும்? ஏ மைனஸ் பியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஏ. ஏல இப்போ எதெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அதுதான் ஏ மைனஸ் பி. 6, 10. அப்போ அதுலேருந்தே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பி மைனஸ் ஏ கண்டிப்பாக எதுவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பி. பியில் இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. 5, 16. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இவ்வளோ தான் மொத்தத்தில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ அதனால தான் சொன்னேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்கிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். -7, 11க்கும் 2, 11க்கும் இடையில் இருக்கக்கூடிய 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னென்னு எழுத சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் சேமாக இருக்குது. டினாமினேட்டரில் வேறு வேல்யூ இருந்தால் கூட நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எழுத வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ வேல்யூ ரொம்ப ஈஸி. -6/11, -5/11, -4/11. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 1/11 வரைக்கும் என்ன வேல்யூ வேணாலும் எனி 3 தான் எழுதணும். ஸோ டினாமினேட்டரில் சேமாக இருக்குது. மேலே -7க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களாக எழுதிக்கிட வேண்டியதான். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஓகே, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர் இன் எ சயின்டிஃபிக் நொட்டேஷன் 2000.57. ஸோ சயின்டிஃபிக் நொட்டேஷன் எழுதுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாயிண்ட் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ? இங்கே என்ன இருக்குது? சம்மில் 2000.57, ரைட்? 5 பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை 2 பக்கத்தில் கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து எழுதிக்கலாமா? 2 பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட்டை கொண்டு வந்துடணும், பாயிண்ட் எங்கே இருந்தாலும். ஸோ 2.00057 எழுதியாச்சு. ஓகே, இன்ட்டு 10 to the power. இப்போது இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸில் எழுதணும். அவ்வளோதான். எத்தனை டிஜிட் முன்னாடி போயிருக்கீங்க? 3 டிஜிட் போயிருக்கிறீங்க. ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா பவர் வேல்யூ ப்ளஸ்ஸில் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ 3 டிஜிட் போயிருக்கோம். 10³. தட்ஸ் ஆல். ஓகே, question number 19. Add the polynomials and find the degree of the resultant polynomial. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லி அதோட அதோட டிகிரி என்ன, ரிசல்டண்ட்டோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள்,
லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். இங்கே 6x² இருக்குது, இங்கே 6x² இருக்குது. அப்போது 6ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 12x². ஸோ x²க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும். நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அடுத்து பார்ப்போம். எக்ஸ் டேர்மில் என்ன இருக்குது? -7x -7x. ஸோ -7ம் -7ம் என்ன ஆகும்? -14 ஆகும். சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணி காமனான சைனை போடுவோம். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. 2 + 15 வெரி வெரி ஈஸி +17. நீங்கள் இப்படி வேறு கலரில் எழுதாதீங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ டிகிரி என்னென்னா இருக்கிறதுலே எது பெரிய பவர் வேல்யூ. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் டைம் பவரே இல்லை, எக்ஸு 1 தான் இருக்குது, இங்கே x². அப்போது டிகிரி வந்து என்ன அப்படின்னா 2. இருக்கிறதுலே பெரிய பவர் வேல்யூ வந்து எது? 2. அதனால் x² தான். ஸோ அதில் உள்ள பவர் வேல்யூ பெருசு வந்து எது? 2. ஸோ த ஆன்சர் இஸ் டிகிரி இஸ் 2. புக்கில் இந்த சம்மை ஜஸ்ட்டு மாற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல 6x³ இருந்திருக்கும். புக்கில் இதே சம் இருக்குது. புக்கில் இந்த இடத்துல x³ இருந்திருக்கும். ஆனால் நமக்கு இங்கே x² தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேனோ அதுதான் இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் x² + 10x + 24. ஸோ x²க்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியண்ட்டும் இல்லைன்னா தட் மீன்ஸ் 1 இருக்குதுன்னு அர்த்தம். x²க்கு முன்னாடி 1 இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது ஒன், இது டி மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன். ஸோ பார்த்தோன்னே டி மெத்தடுன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ x² டேம் இருந்து எக்ஸ் டேம் இருந்து கான்ஸ்டன்ட் டேம் இருந்தால் ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம டி மெத்தடில் தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது ரொம்ப ஈஸி. மல்டிப்ளை பண்ணால் 2 நம்பரும் ப்ளஸில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 10 கிடைக்கணும். அந்த 2 நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரியுது இல்லையா? எஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல் அப்படின்னு நினைக்கிறேன். 24 இருக்குது, 10 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 10 கிடைக்கணும். அந்த 2 நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சிலர் கேட்குறாங்க, இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வரிசையாக நீங்களாகவே எழுதிடுங்க. ஏதோ 2 நம்பரை பெருக்குனா 24 கிடைக்கும். 24 கிடைக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எழுதுங்க. ஸோ 1 × 24 ரைட், 2 டேபிளில் வரும். 2 × 12 ரைட், 3 டேபிளில் வரும். 3 × 8 ரைட். அதுக்கப்புறம் 4th டேபிளில் வரும். 4 × 6. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஆனால் 24ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள், 25 கிடைக்குது. நமக்கு 10 தான் கிடைக்கணும். 12ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 14 வந்துடும். நமக்கு 10 தான் கிடைக்கணும். 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்கள், 11 வந்துடும். லாஸ்ட் ஒன் பாருங்கள், 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்கள். இதுதான் மல்டிப்ளை பண்ணாலும் 24 வருது, ஆட் பண்ணாலும் 10 வருது. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 4 and 6. ஓகேவா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாடலில் ஒரு 10 சம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ 2 நம்பருமே ப்ளஸ் தான். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய 2 நம்பருமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஸோ டி மெத்தட்லேயே 4 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் இது தான். அதனால தான் நான் சொன்னேன், இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. 4வது மெத்தட்லாம் கேட்டால் நீங்கள் அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு 5 to 10 minutes ஆகும். இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்துக்குள்ளே 7 சமயமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ 4 and 6ன்னு கிடச்ச பிறகு என்ன செய்யணும்? ஸோ நாங்கள் படித்த மெத்தட் அதுதான். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் 10xக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி அதில் கண்டுபிடிக்கிறாங்க. x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. x² முன்னாடி 1 தவிர வேறு ஏதோ ஒரு வேல்யூ இருந்தால் தான் நீங்கள் சொன்ன மெத்தட் படி 10xக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆன்சர் 4 and 6 தானே. ஆன்சர் என்ன அப்படின்னா x + 4 x + 6. நான் படிக்கும்போது அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் டீச்சர்ஸ் இப்படி எழுதினா போதும்னு சொன்னாங்க. இப்படி தான் இவ்வளோ 2 ஸ்டெப்பில் இப்படி எழுதி நாங்களாம் 2 marks வாங்கியிருக்கிறோம். இப்போ உங்கள் டீச்சர் இல்லை சப்ஸ்டிடியூட் பண்ணி செஞ்சால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த சம் போகலாமா? ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் 35 x⁴ y³ z⁴
comma 49x square y z cube and 14x y square z square. ஸோ ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ ஜிசிடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு தனியாக ஜிசிடி என்னன்னு கண்டுபிடிங்க. என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க? 35, 49 அண்ட் 14. இப்போ இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணணும். என்ன நம்பர்? 7. உங்களுக்கு இல்லைலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும். வரிசைக்கு ஒவ்வொரு நம்பரையாக வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க. முதல்ல 2 பார்த்தோன்னே தெரியுது 2 டிவைட் ஆகாது. ஏன்னா இங்கே 35 இருக்குது, ஆட் நம்பர் ஆயிடுச்சு. 3 டிவைட் பண்ணுமா அப்படின்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படி செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ 4 1 ஆகும். அது கண்டிப்பாக 3 டேபிளில் வராது. 4th டேபிளில் வருமா? 14 4th டேபிளில் வராது. அண்ட் 5th டேபிளில் வருமா? வராது. ஏன்னா 49ம் 14ம் 5th டேபிளில் டிவைட் ஆகாது. அண்டு 2 and 3ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகாது அப்படின்னாலே அந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 6ஐ செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் 7 பாருங்கள், இங்கே 7 தான் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 5 7s are 35, 7 7s are 49, 2 7s are 14. இதுக்கப்புறம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒரே ஸ்டெப்பில் நின்றுது. ஸோ இப்போ இங்கே ஜிசிடி என்ன? இந்த 3 நம்பருக்கும் ஜிசிடி என்ன அப்படின்னா 7. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸு ஒய்இ இசட் இதுக்கெலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் ஜிசிடினா நல்லா கவனிங்க, ஜிசிடிக்கும் எல்சிஎம்முக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜிசிடினா இருக்கிறதுலே கம்மியான பவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிசிடினா இருக்கிறதுலே கம்மியான பவர். எக்ஸ் பவர் 5 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. கம்மியான பவர் என்ன? எக்ஸு. அடுத்து ஒய்க்கு அதே மாதிரி பாருங்கள், ஒய் க்யூப் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ கம்மியான பவர் என்ன? ஒய். இசட்டுக்கு பார்ப்போமா? இசட் பவர் 4 இருக்குது, இசட் க்யூப் இருக்குது, இசட் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இசட் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் த ஜிசிடி இஸ் 7xy z ஸ்கொயர். தட்ஸ் ஆல். 7 சம்மும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.